அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வணிகவியல். இந்த வீடியோவில் நாம் அத்தியாயம் 13 முதல் அத்தியாயம் 18 வரை 30 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். கேள்வியை கேட்கும் போது அதன் அர்த்தம் புரிந்து கேட்கவும். அலகு 5 சந்தையிடுகையின் அடிப்படை கூறுகள். அத்தியாயம் 13 சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 1. பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஏ. விற்பனையாளர். பி. சந்தையிடுகையாளர். சி. வாடிக்கையாளர். டி. மேலாளர். சரியான விடை பி. சந்தையிடுகையாளர். பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் சந்தையிடுகையாளர் அழைக்கப்படுகிறார். கேள்வி 2. சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது. ஏ. வாடிக்கையாளரின் தகுதி. பி. பொருளின் தரம். சி. வாடிக்கையாளரின் பின்புலம். டி. வாடிக்கையாளரின் தேவைகள். சரியான விடை டி. வாடிக்கையாளரின் தேவைகள். சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது வாடிக்கையாளரின் தேவைகள். கேள்வி 3. உடனடிச் சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. பொருட்கள். பி. பரிவர்த்தனை. சி. ஒழுங்குமுறை. டி. காலம். சரியான விடை பி. பரிவர்த்தனை. உடனடிச் சந்தை பரிவர்த்தனை அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. கேள்வி 4. கீழ்க்கண்டவற்றுள் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது? ஏ. பங்கு சந்தை. பி. தயாரிப்பு பொருள் சந்தை. சி. உள்ளூர் சந்தை. டி. குடும்ப சந்தை. சரியான விடை ஏ. பங்கு சந்தை. பங்கு சந்தை என்பது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது. கேள்வி 5. பங்கு பரிவர்த்தனை சந்தை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏ. களச்சந்தை. பி. உள்ளூர் சந்தை. சி. பத்திரங்களின் சந்தை. டி. தேசிய சந்தை. சரியான விடை சி. பத்திரங்களின் சந்தை. பங்கு பரிவர்த்தனை சந்தை பத்திரங்களின் சந்தை அழைக்கப்படுகிறது. அத்தியாயம் 14. சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை. கேள்வி 6. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை டேஸ். ஏ. முற்றுரிமை முறை. பி. பணத்திற்கு மாற்றுதல். சி. பண்டமாற்று முறை. டி. தற்சார்பு உற்பத்தி. சரியான விடை சி. பண்டமாற்று முறை. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை பண்டமாற்று முறை. கேள்வி 7. சந்தையில் உயர் நிலையில் இருப்பவர் யார்? ஏ. வாடிக்கையாளர். பி. விற்பனையாளர். சி. மொத்த விற்பனையாளர். டி. சில்லறை விற்பனையாளர். சரியான விடை ஏ. வாடிக்கையாளர். சந்தையில் உயர் நிலையில் இருப்பவர் வாடிக்கையாளர். கேள்வி 8. கீழ்க்கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத ஒரு கூறு எது? ஏ. இடக்கூறு. பி. பொருள் கூறு. சி. திட்டக்கூறு. டி. விலை கூறு. சரியான விடை சி. திட்டக்கூறு. திட்டக்கூறு கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத கூறு. கேள்வி 9. சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள் டேஸ் தேவை மற்றும் மன நிறைவு மூலம் லாபம் பெறுகிறது. ஏ. மொத்த விற்பனையாளர். பி. சில்லறை விற்பனையாளர். சி. நுகர்வோர். டி. விற்பனையாளர். சரியான விடை சி. நுகர்வோர்.
சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள் நுகர்வோர் தேவை மற்றும் மனநிறைவு மூலம் லாபம் பெறுகிறது. கேள்வி 10 கீழ்க்கண்டவற்றுள் கண்ணுக்கு புலப்படாத பொருள் எது? ஏ கல்வி, பி கைபேசி, சி ஆடைகள், டி வாகனங்கள். சரியான விடை ஏ கல்வி. கல்வி கண்ணுக்கு புலப்படாத பொருள். அத்தியாயம் 15 சந்தையிடுதல் நவீன போக்கு. கேள்வி 11 இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை என்கிறோம். ஏ பசுமை சந்தையிடுதல், பி மின் சந்தையிடுதல், சி சமூக சந்தையிடுதல், டி மெட்டா சந்தையிடுதல். சரியான விடை பி மின் சந்தையிடுதல். இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை மின் சந்தையிடுதல் என்கிறோம். கேள்வி 12 இணையத்திற்கு நுழைவு வாயில் என்பது? ஏ போர்ட்டல், பி சிபியு, சி மோடம், டி வெப்னரான். சரியான விடை சி மோடம். இணையத்திற்கு நுழைவு வாயில் என்பது மோடம். கேள்வி 13 சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஸ் யுடன் தொடர்புடையது. ஏ சமூகம், பி சமூக வகுப்பு, சி சமூக மாற்றம், டி சமூக தீமை. சரியான விடை பி சமூக வகுப்பு. சமூக சந்தைப்படுத்துதல் என்பது சமூக வகுப்புடன் தொடர்புடையது. கேள்வி 14 சமூக ஊடக சந்தைப்படுத்துதலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஸ் மாற்று விகிதத்தை அதிகரிக்கும். ஏ வாடிக்கையாளரிலிருந்து வாங்குபவராக, பி சில்லறை வியாபாரியிலிருந்து வாடிக்கையாளராக, சி வாங்குபவரிலிருந்து மற்ற ஒரு வாங்குபவராக, டி சந்தையாளருக்கு நேரடி தொடர்பு. சரியான விடை ஏ வாடிக்கையாளரிலிருந்து வாங்குபவராக. சமூக ஊடக சந்தைப்படுத்துதலை சிறப்பாக செயல்படுத்துவது வாடிக்கையாளரிலிருந்து வாங்குபவராக மாற்று விகிதத்தை அதிகரிக்கும். கேள்வி 15 தூய சில்லறை விற்பனையாளர் டேஸ் என அழைக்கப்படுவர். ஏ சந்தை உருவாக்குனர்கள், பி நடவடிக்கை தரகர்கள், சி வியாபாரிகள், டி முகவர்கள். சரியான விடை பி நடவடிக்கை தரகர்கள். தூய சில்லறை விற்பனையாளர் நடவடிக்கை தரகர்கள் என அழைக்கப்படுவர். அத்தியாயம் 16 நுகர்வோரியல். கேள்வி 16 நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு? ஏ 1960, பி 1957, சி 1954, டி 1958. சரியான விடை ஏ 1960. நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. கேள்வி 17 நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ஏ மகாத்மா காந்தி, பி ஜான் எஃப் கென்னடி, சி ரால்ப் நேடர், டி ஜவஹர்லால் நேரு. சரியான விடை சி ரால்ப் நேடர். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ப் நேடர். கேள்வி 18 பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஏ 1962, பி 1972, சி 1930, டி 1985. சரியான விடை சி 1930. பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. கேள்வி 19
நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஏ. ஜனவரி 1 1986. பி. ஏப்ரல் 1 1986. சி. ஏப்ரல் 15 1987. டி. ஏப்ரல் 15 1990. சரியான விடை சி. ஏப்ரல் 15 1987. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 15 1987. கேள்வி 20. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் தேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏ. ஆகஸ்ட் 15. பி. ஏப்ரல் 15. சி. மார்ச் 15. டி. செப்டம்பர் 15. சரியான விடை சி. மார்ச் 15. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15 நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாயம் 17. நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள். கேள்வி 21. நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம் டேஸ். ஏ. அதிகமான லாபம். பி. குறைவான லாபம். சி. நுகர்வோர் திருப்தி. டி. சமுதாயத்திற்கு சேவை. சரியான விடை சி. நுகர்வோர் திருப்தி. நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம் நுகர்வோர் திருப்தி. கேள்வி 22. டேஸ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். ஏ. நுகர்வோர். பி. மொத்த வியாபாரி. சி. உற்பத்தியாளர். டி. சில்லறை வியாபாரி. சரியான விடை ஏ. நுகர்வோர். நுகர்வோர் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். கேள்வி 23. நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் ஆகும். ஏ. அளவீடுகள். பி. விற்பனை அதிகப்படுத்துதல். சி. பொறுப்புகள். டி. கடமைகள். சரியான விடை சி. பொறுப்புகள். நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் பொறுப்புகள் ஆகும். கேள்வி 24. ஜான் எப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருபவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம் பெறாதவை எது? ஏ. பாதுகாப்பு உரிமை. பி. தேர்ந்தெடுக்கும் உரிமை. சி. நுகரும் உரிமை. டி. தெரிவிக்கும் உரிமை. சரியான விடை சி. நுகரும் உரிமை. ஜான் எப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருபவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம் பெறாதவை நுகரும் உரிமை. கேள்வி 25. நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். ஏ. ரொக்க ரசீது. பி. உத்தரவாத அட்டை. சி. இடாப்பு. டி. மேற்காணும் அனைத்தும். சரியான விடை ஏ. ரொக்க ரசீது. நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள ரொக்க ரசீது ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். அத்தியாயம் 18. குறை தீர்ப்பு செயல்முறை. கேள்வி 26. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? ஏ. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. பி. பிரதம மந்திரி. சி. இந்திய தலைவர். டி. மேலே குறிப்பிடப்பட்டவை அல்ல. சரியான விடை ஏ. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. கேள்வி 27. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? ஏ. உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. பி. முதலமைச்சர். சி. நிதி மந்திரி. டி. மேலே குறிப்பிடப்பட்டவை அல்ல.
சரியான விடை ஏ. உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. கேள்வி 28. மாவட்ட மன்றத்தின் தலைவர் யார்? ஏ. மாவட்ட நீதிபதி. பி. உயர் நீதிமன்ற நீதிபதி. சி. உச்ச நீதிமன்ற நீதிபதி. டி. மேலே குறிப்பிடப்பட்ட எதுவும் இல்லை. சரியான விடை ஏ. மாவட்ட நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி. கேள்வி 29. பொருட்களின் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீடு தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். ஏ. ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் 5 லட்சத்திற்கு மிகாமல். பி. ரூபாய் 20 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் கோடிக்கு மிகாமல். சி. ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் 5 லட்சத்திற்கு மிகாமல். டி. ரூபாய் 4 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் 20 லட்சத்திற்கு மிகாமல். சரியான விடை பி. ரூபாய் 20 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் 1 கோடிக்கு மிகாமல். பொருட்களின் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீடு தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். ரூபாய் 20 லட்சத்திற்கு மிகையாக ஆனால் ரூபாய் 1 கோடிக்கு மிகாமல். கேள்வி 30. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதன்முதலில் நிறுவப்பட்டது. ஏ. 1960. பி. 1965. சி. 1967. டி. 1987. சரியான விடை ஏ. 1960. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதன்முதலில் 1960 இல் நிறுவப்பட்டது. நன்றி வணக்கம்.